வணக்கம் நலந்தானா சேனல் வியூவர்ஸ். இப்போ sohan ஹல்வா செய்ய போகிறோம். அதுக்கு பால் பவுடர், மைதா, நெய், சர்க்கரை, இதுதான். நட்ஸு நம்ம இஷ்டத்துக்கு வேணுங்கிறத போட்டுக்க வேண்டியதுதான். இவ்வளவுதான் தேவையான பொருள். அதுவும் குவான்டிட்டிலாம் கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் பால் பவுடர், 1 கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன். இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் கரெக்டாக இந்த 5 கிராம் பேக்கெட்டில் சரியாக இருந்தது இவ்வளவு. அதே மாதிரி மைதா மாவு இது 2 பங்கு எடுத்தோம்னா இது 4 பங்கு. இது 1 2 3. நான் என்ன அந்த அப்படியே குமிச்சு எடுக்காம கொஞ்சம் இதாக எடுக்கவும் நானும் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் பால் பவுடரை நல்லா ஃபுல்லாக ஸ்கூப்பாக எடுத்தீங்கன்னா அதே மாதிரி மாவும் அது மாதிரி எடுத்துக்கணும். இதில் 2 ஸ்பூன் போட்டேன், அப்படியே ஃப்ளாட்டாக. அதே மாதிரி 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரெண்டையும் ஒன்றா கலந்துக்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது இந்த மாதிரி கிளாஸில் இந்த நெய் இது தடவுறத இந்த பாருங்க, இப்படி நெய்யை உள்பக்கம் தடவிடணும். நல்லா தடவி சின்ன டம்ளர் போதும். தடவிட்டு அதுக்குள்ள பாதாம், முந்திரி பருப்பு எல்லாம் அப்படி உள்ள ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் முக்கியமானது. இது ஏன்னு சொன்னால் நம்ம செய்ய போகிறது அது சீக்கிரம் இறுகிக்கும். அப்புறம் ஊற்றுறோம்னா அப்புறம் செய்ய முடியாது. அதனால அங்கே செஞ்சு இது பண்ணுறதுக்குள்ள இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதனால இது முதல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். கண்டினியூ. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு 1/4 பங்கு நெய், 1/4 கப்பு. கீழே காட்டு. நீ நான் இப்படி வச்சிருக்க, நீ கால் போட்டு இப்படி காட்டுறேன். 1/4 கப்பு நெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு, அதனால 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். இது மெல்ட் ஆனது இப்போ சரியாக இருக்கும். இதுக்கு 1 கப்பு சர்க்கரை, இந்த பங்கு 1 கப்பு சர்க்கரையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு அடுப்பை பற்ற வச்சு அந்த கேரமலைஸ் பண்ணுறாப்புல, அதை ஃபுல்லாக கேரமலைஸ் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு ப்ரௌன் கலராக வர்ற வரையிலும் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறணும். இதுலேயே சர்க்கரை மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி அந்த கேரமல் அந்த உள்ள அந்த ப்ரௌன் கலராக அடியில் தங்கிக்கிட்டு இருக்கும். நெய் அப்படியே மேலே மிதந்த வர அளவுக்கு இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சொல்லு. அந்த சர்க்கரை கரைஞ்சி இந்த கலருக்கு வந்துருச்சு. இப்போ நல்ல ஹாட்டாக இருக்குது. இப்போ இதை இனிமேல் போட்டுற வேண்டியது. நெய் பாருங்க, மேலே அப்படியே நெய் வந்துருச்சு. கீழே இந்த கேரமல் தெரியுது பாருங்க. சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா இருக்கு. கலர் வந்துருச்சு பாருங்க. முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுல்ல. இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படிதான் போடணும். இல்லைன்னா கொட்டிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது. இப்போ இந்த மைதா மாவும் பால் பவுடரும் கலந்ததை இதில் போட்டு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த பபிள்ஸ் வருது பாருங்க ஹீட்டில். இது கிளறிக்கிட்டே இருந்தோம்னா மாவும் இதுலேயே வந்துடும். ஓரளவுக்கு கொஞ்சம் எடுத்து ஊற்றினோம்னா ஓரளவுக்கு கெட்டியானது நமக்கே தெரியும். அந்த சமயத்தில் அந்த கப்பு நெய் தடவின கப்பில் எல்லாம் எடுத்து கொட்டிட வேண்டியது. கட்டில்லாத
மடிப்பாக உழுவும். இன்னும் கொஞ்சம் திக்கா மடிப்பாக அழகாக அழுவுது. இப்படி ஆனாலே நமக்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்படி கிளறலையே நமக்கு அந்த திக்னஸ் வர்றது தெரியுது, நம்ம கையில் ஃபீல் ஆகுது, இப்படி கெட்டி போடுறது தெரியுது. முதல்ல விட இப்போ பாருங்க ரொம்ப ஜாஸ்தி மடிப்பு உள்ளது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கிளாஸில் அதை ஊற்றிடணும். உடனே ஊற்றிடணும், இல்லைன்னா ஆறிச்சுன்னா கெட்டி ஆகிடும். இந்த ஸ்பூனில் வச்சு ஊற்றுறியா? ஸ்பூனில் வச்சு ஊற்று. ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுட்டு கூட ஊற்றிடணும். மோந்து ஊற்றலாம்ல. கஷ்டம். அப்படி தட்டி விட்டோம்னா பாருங்க செட் ஆயிடுச்சு, அழகாக செட் ஆயிருக்கு பாருங்க. அந்த கையில் தட்டி விடுங்க அப்படியே லேசாக. எதில் கம்மியாக இருக்குன்னு பாருங்க, அதில் ஊற்றி. பரவாயில்ல, அதனால பாருங்க எரிஞ்சிச்சு. அது இப்பயே பாத்திரத்துலேருந்து எடுக்கிறது எரிஞ்சிச்சு. இது எதுக்கணும்னா நாங்கள் கட் பண்ணி காமிக்கிறோம். இந்த பேப்பர் இதை கட் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிறத அப்படியே எடுத்தோம்னா அழகாக வரும். அதை காமிக்கிறோம். இந்த மாதிரி பேப்பரில் இது நல்லா எரிகிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் பேப்பர் வெட்டிட்டோம். கப்பை இப்போ கப்பை வெட்டி காட்டுறாங்க பாருங்க. இப்படி வெட்டிட்டு மட்டும் கொஞ்சம் நிறைய நெய் ஊற்றிக்கணும். கப்பை வெட்டிட்டு கடைசியில் பாருங்க இப்படி வந்து நிற்கிது பாருங்க. இந்த பாருங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்க. கடையில் விற்கிற மாதிரியே வந்துருக்கு பாருங்க. இது பேர் என்ன? சோகன் அல்வா. சோகன் அல்வா. இது நம்ம வந்து கடையில் வாங்கினோம்னா இது ரொம்ப காஸ்ட்லி. இது ஆக்சுவலாக பெங்கால் ஸ்வீட்டு. கடையில் வாங்கினோம்னா ரொம்ப காஸ்ட்லி. பட் நம்ம வீட்டில் செய்கிறப்ப ரொம்ப சீப்பு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது பிள்ளைங்களுக்கெல்லாம் வீட்லேயே ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடுற ஸ்வீட்டு. அவ்வளோ ஈஸியாக இருக்குது. யாருக்காவது நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொண்டு போகணும்னா கூட செஞ்சுக்கணும். இந்த மாதிரி கூட செஞ்சு. ஆனால் வீட்டில் கண்டிப்பாக பால் பவுடர் இருக்கணும், மைதா மாவு இருக்கணும், சர்க்கரை, நெய். இது நெய் நிறையா பிடிக்கும். இதுக்கு அது நல்ல வீட்லேயே செய்கிறதுனால இது ஹெல்த்தியும் கூட. பாதாம், முந்திரி போட்டோம்னா நம்ம சூப்பராக இருக்கும். பாருங்க போட்டு பரங்கி விதை, வெள்ளரி விதை நம்ம இஷ்டம். எந்த நட்ஸ் வேணுமாலும் கலந்து. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.